இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்த போது 3 முறையும் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு பிசாசை எதிர்த்தார். அதே போல நம்மளையும் பிசாசு வஞ்சிக்கும் போது, சோதனைக்கு உட்படுத்தும் போது நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அந்த பிசாசை எதிர்க்க நம்ம முயற்சி செய்யணும். 3 விதத்துல இயேசு கிறிஸ்துவை அவர் சோதித்தார். முதல்ல கல்லை அப்பமாய் மாற்று என்று இச்சையை தூண்டி அவரை சோதித்தார். இரண்டாவதாக, நீர் விழுந்தால் தேவதூதர்கள் உம்மை காப்பாற்றுகிறார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சோதிக்கும்படி ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வரும்படியாய் சோதனை செய்தார். மூன்றாவதாக, உம்மை இந்த எல்லா ராஜ்யத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு ஒரு பிரைட, ஒரு சுய மேன்மையை கொண்டு வர வச்சு சோதிச்சார். அந்த 3 வாட்டியும் இயேசு கிறிஸ்து ஆண்டோடைய வார்த்தையை பிசாசுக்கு எதிர்த்து சொல்லி அந்த எல்லா சோதனையும் மேற்கொண்டார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரும்போது ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு நம்ம எதிர்த்தால் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் மத்தேயு 4வது அதிகாரம் 10-11 வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.